ஜோதிஷ சாஸ்திரம் இது இரண்டு வகை. பலஜோதிஷம் அப்படின்னு ஒண்ணு, கணித ஜோதிஷம்னு ஒண்ணு. பலஜோதிஷத்துக்குள்ளதான் இந்த ஜாதகம் பார்த்து பலனை சொல்றதுங்கிறது வரும். இது சாஸ்திரம் என்ன பண்ணும்? இந்த ஜோதிஷ சாஸ்திரம்னா சூச்சிப்பிக்கும், சம்பாவனான்னு சொல்லுவா. இப்படி கிரகங்கள் இந்தந்த நிலையில இப்படி இப்படி இருக்கு, இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லும். இப்படிதான் நடந்தே ஆகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லாது. ஏன் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகம், நம்மளுடைய தீவிரமான தர்மாச்சரணம் இது இருந்தது அப்படின்னா விதியையே அது மாத்திரும். பகவத் கிருபை ரொம்ப பெருசு, விதியை காட்டிலும் பெருசு பகவானுடைய அனுகிரகம். நாம் தார்மிகனாக இருந்து பகவத் பக்தி பண்ணி சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு அவளை சேவிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது எப்பேற்பட்ட கிரகதோஷத்தையும் அது போக்கிடும். அப்படிங்கிறதுனால ஜோதிஷ சாஸ்திர நிபுணர்கள்லாம் இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்கு, இப்படி நடக்கலாம்னு தான் அவளால சொல்ல முடியும். இப்போ இந்த ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தேவையா அப்படின்னா தேவைதான். அவசியம் ஜாதகம் பார்த்து பொருத்தமாக ஜாதகம் அமைஞ்சு அதை பண்ணிக்கிறது ரொம்ப தேவை. அதே சமயத்துல முன்காலங்கள்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணுவா. இப்ப ஜாதகம் அப்பயும் பாப்பா, இருந்தாலும் அவ ஆத்துல வீட்டுல நிறைய தர்மங்கள் நடந்துட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பா. ஏதோ திரும்பி பார்த்தா வாரத்துல ஒரு 10 நாள் 10 பேர் வந்து சாப்பிடுவா. இப்படி ரொம்ப பெரியவர்களுடைய நடமாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்ப அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பா. இப்ப பார்த்தாலும் இப்ப அவர்களுடைய ஆசீர்வாதத்தையே நம்பி ஜாதகங்கள்லாம் பெருசா பார்க்காம கல்யாணங்கள்லாம் சின்ன வயசுலயே பண்ணிட்டே இருப்பா. நிறைய பண்ணுவா. நம்ம அப்பா அம்மா இன்னும் நம்ம பாட்டி தாத்தாலாம் பார்த்தா அவளுக்குலாம் ஜாதகம் பார்த்தாலான்னு கேட்டா தெரியவே தெரியாது. ஆனா இன்றைய காலகட்டத்துல எப்படி இருக்கும்? நம்ம ஆத்துக்கு யாராவது வந்து சாப்பிட்றாளா? இல்ல சாப்பிட்ட எப்பயோ ஒரு தடவை வந்து சாப்பிட்டாலும் டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்காந்து ஏதோ கெட் டுகெதர் பண்ணிட்டு கிளம்பிடுறோம். அதித்தி பூஜைங்கிறது ஒண்ணு உண்டா? இலை போட்டு அவளுக்கு பூஜை பண்ணி சாப்பாடை போட்டு இலைய எடுத்து எச்சல் இட்டு சாணியம் இதெல்லாம் உண்டா? எங்கேயாவது நடக்கிறதா? இந்த மாதிரி இந்த தர்மங்கள்லாம் குறைஞ்சுட்டே வருது. அப்படிங்கிறதுனால ஜாதகம் பார்க்கணும். ஆனா ரொம்ப ஜாதகம் எடுத்துட்டு சுத்தமும் கூடாது. ஓரளவுக்கு ஒரு பொருத்தமா இருக்கு, பெரியவா வந்து ஆசீர்வாதம் பண்றா, நடந்துரும், பண்ணிடும், சரியா இருக்கும்னு சொல்றான்னா அது அப்படியே பிடிச்சிருந்து மேல போயிடணுமே தவிர ரொம்ப நான் 100% பியூரா இருந்தாதான் பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அதை தேடிண்டே இருக்க வேண்டிதான். அதனால பகவத் கிருபையில ஜாதகமும் நன்றாக அமைஞ்சு நல்ல ஒரு குலத்திலிருந்து வதூவரர்கள் அமைஞ்சு விவாகங்களை நமது குழந்தைகளுக்கு காலத்துல பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதை நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு அப்பா அம்மாவுக்கு இருக்கு.